நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரி நமக. இதனுடைய 841வது வீடியோ. இன்றைக்கி ஆடி வெள்ளி, கடைசி வெள்ளி. இன்றைக்கி என்ன விசேஷம்னா, சுவாமிநாதன் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் மேடபாக்கத்தில் இருக்கார். ஆனால் வயசானவர். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய பழைய யூடியூப் பார்த்துட்டு இந்த கொசவன்பேட்டை காமாட்சி அது மேலே ரொம்ப ஈடுபாடு வந்து அவருக்கு. எனக்கு அந்த காமாட்சி அம்மன்ற பேரில் இந்த பக்கத்தில் தொண்டை மண்டலத்தில், எஸ்பெஷலி பொன்னேரி வட்டத்தில் சில கோவில்கள் இருக்குது. எல்லாமே பிராச்சீனமானது. முதல்ல வந்து எருமைவெட்டி பாளையம் ஒவ்வொரு அந்த எருமைவெட்டி பாளையத்தில் காமாட்சி அம்மன் உடனுடைய வரமுக்தீஸ்வரர் இருக்குது. தொண்டை மண்டலத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி பொன்னேரி வட்டத்தில் இந்த காமாட்சி அம்மன் உடனே நிறைய சில கோவில்கள் இருக்குது. முதல்ல ஸ்டார்ட் வித் முதல்ல மேப்பை பார்க்கணும். நீங்கள் மேப் பார்த்தா தான் தெரியும். ரெட் ஹில்ஸ்லேருந்து நேராக போகும்போது டுவர்ட்ஸ் கும்மிடிப்பட்டி போகும்போது சோழபுரம்லாம் வரும். சோழபுரம் இந்த இப்படி அலமாதி இப்படி போகும். சோழபுரம், காரனோடை, அப்புறமா இந்த காரனோடை பிரிட்ஜ் இப்போ திரும்பிட பெரியபாளையம் போகிற ரோடு. அப்படி எப்படி வெங்கல்னு ஒரு ஊர் வரும். இந்த பெரியபாளையம் போகிற ரோட்டில் பிஃபோர் பெரியபாளையம் வெங்கல், காமாட்சி அம்மன் உடனுடைய பிச்சாண்டேஸ்வரர் பேர். இங்கே வந்து இந்த காரனுடைய பிரிட்ஜுக்கு முன்னாடியே சோழவரத்தை தாண்டின உடனே ஒரு மேலே ஒரு பிரிட்ஜு பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு மண்டோட உள்ள அந்த பிரிட்ஜுக்கு கீழே நான் சொல்லுவேன், இன்ஸ்டெட் ஆஃப் ஒவ்வொரு பிரிட்ஜு கீழே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ராவல் அபவுட் 3 or 4 kilometers எருமைவெட்டிப்பாளையம் மகிஷாரண்ய கஷேத்திரம்னு இருக்குது. அங்கே போனால் காமாட்சி அம்மன் உடனுடைய வரமுக்தீஸ்வரர் ஒரு கோவில் இருக்குது. அது காமாட்சி. ஸோ இது 2 காமாட்சி எடுத்தால் வெங்கல் ஒரு காமாட்சி இது ஒன்று ஆச்சு. அப்புறமா வந்து அப்படியே போனால் புதுவையல் வந்துடும். புதுவாயிலேருந்து ஆரணிக்கு போகிற ரோடு, அதாவது சிறுவாபுரியோட பேக் சைடு ரோடு. அதில் வந்து ஆரணின்னு இருக்கு. அந்த பிரம்மாரணி நதி தீரத்தில் வடகரை அமைஞ்ச சிவாலயத்தில் சம்மங்கி பிச்சாலிச சிவகாமி. அந்த ஆரணியை தாண்டி பிஃபோர் பெரியபாளையம் கொசவன்பேட்டைன்னு ஒரு ஊர் வரும். அங்கே அந்த நெசவாளர்கள்லாம் ஜாஸ்தி. அங்கே தான் வந்து இந்த சில்க்கு என்ன சில்க் காட்டன் சாரீஸ்லாம் அங்கே தான் பண்ணுறேன். கொசவன்பேட்டை மெயின் ரோட்லேயும் உங்களுக்கு வந்து இது இருக்கும், ஒரு நாகத்தம்மன் ஒரு ஆட் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே போனால் பர்வதேஸ்வரர் காமாட்சி அம்மன் கோவில். நான் நிறைய தடவை போயிருக்கேன் அந்த காலத்தில், சமீபத்தில் போல. இப்போ வந்து காங்கேயன்ற ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார் அந்த கோவிலை. ஒரு 100 வருஷத்துக்குள்ளே நடந்த இன்சிடென்ட் நான் சொல்ல பாருங்க. குமாரசாமி குருக்கள் பேர். அரியத்தோட குருக்களுக்கெல்லாம் உறவு தான் அவள்லாம். இந்த குமாரசாமி குருக்கள் சின்ன பையனாக இருக்கார். பையனாக இருக்கும்போது கையில் ஏதோ சிறங்கு இருக்குது. அப்போ அப்பா அம்மா சொல்கிற சாயிரஷா ஆச்சு, அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி விளக்கெல்லாம் போட்டு வாடா அப்படின்ற. அவள் வீடு வந்து இப்போ அழகாக இருக்கும். ஓடு வீடு. உள்ளே நுழைஞ்ச ஒன்று நல்ல பெரிய பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் ஆட்டம் ஒன்று வரும். பெரிய இந்த வாகன மண்டபங்கள்லாம் தெரியும். அப்புறமா தனியாக இந்த மொட்டைக்கோபுர வாசல் இருக்கும். உள்ளே போனால் கோவில் உள்ளே போயிடலாம். அது முடியாது. அது அட்ஜஸ்டன்ட் தான் வீடு. அந்த வீட்டு உள்ள வீட்டோட கொல்ல பக்கத்துலேருந்து திட்டி வாசலான கோவிலுக்கு போகும். இந்த குமாரசாமி குருக்கள் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ அப்பா என்ன சொல்கிறார், சாயரட்சி ஆகிடுத்து 6 மணி ஆகிடுது, விளையாட்டே இருக்காத பசங்களோடலாம் போய் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு இருக்கார் காமாட்சி அம்மனுக்கு. ஸோ இந்த குமாரசாமி குருக்கள் சின்ன பையன் இல்லையா, ஒரு 10-12 வயசு உள்ளதாக இருக்கும் அவருக்கு. ஸோ போய் அபிஷேகம் பண்ணிருக்க. அப்படி பெரிய பெரிய உருவம், 6 அடி உயரம் அம்பாள். பாஷாங்குஷத்தோட நின்ற கோலத்தில் வராபயத்தோடு இருக்கும். இந்த பேசும் தத்ரூபமாக அந்த மாதிரி அம்பாள் அந்த வட்டாரத்திலே கிடையாது. அவ்வளோ பெரிய அம்பாள் நான் பார்த்தே கிடையாது. 27 வடிவுடைய அம்மனை விட பெருசதெல்லாம். கீழே வந்து அகாராந்த ஷகாராந்த சொல்கிறேன் 6 எழுத்துல தான் யந்திரமே இருக்கும். கீழே வச்சுருப்பாள். கங்காதர் சிவாச்சியாரால் செய்யப்பட்ட யந்திரம் திக்கு பிளேட்டில் பண்ணியிருக்கோம். அது பர்வதேஸ்வரர் அவர் நல்ல உயர்ந்த பீடத்தில் இருப்பார். வெல் மெயின்டைன் டெம்பிள், கிளீனாக இருக்கும். அந்த காலத்தையும் ஸ்பெக் அண்ட் ஃபேனாக வச்சுருந்தா எல்லாம் அந்த இப்போ சௌராஷ்டிரக்காரா அந்த புடவை அந்த நெசவாளர்கள் ஊர். அது
அவள் கண்ட்ரோல்லையே இருக்குது அந்த கோவில். இப்படியாக இருக்கும்போது இந்த பையன் போய் பண்ணும்போது இடிச்சுடுறது, கை வலி உய போகிறது அந்த குழந்தைக்கு. அம்பாளை திட்டிடுறான், ஏதோ தகாத வார்த்தையில் திட்டிடுறான். இப்படி முண்டை ஒன்றால் தான் உனக்கு இது மாதிரி ஆச்சு, கை வேறு கையில் ரத்தம் படுதுன்னு சொல்லி இப்படி திரும்பி இருக்கான். பலான்னு ஒரு அடி அம்பாள் அந்த குமாரசாமி குருக்களை முதுகில் ஒரு அரை விட்டுருக்கா. அப்படியே அம்பாள் அம்மான்னு கதிக்கை விழுந்துட்டான் அந்த பையன். விழுந்து அம்மா தப்பாக சொல்லிட்டோம்மா, இனிமேல் சொல்ல மாட்டோம்மா தப்பாக சொல்லிட்டோம்மா அப்படிலாம் சொல்லி சாரி கேட்குற மாதிரி இப்படி விழுந்து கிடக்கான். போன குழந்தை வரவே இல்லையா ஆற்றுக்கு சொல்லிட்டு பீப்புள் ஆர் ஒரீடு. அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. லாந்திர விளக்கு எடுத்துட்டு அப்போ கரண்ட் எல்லாம் கிடையாது. நான் சொல்கிற கதை வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஷவா அருகில் அந்த லாந்திர விளக்கு பார்த்தா பையன் விழுந்துக்கலாம். என்னடா ஆச்சுன்னு நான் இனிமேல் சொல்ல மாட்டோமான்னு இருக்கான். முதுகு பார்த்தா சக்கச்சவேன்னு செவந்திருக்கு. பையனுக்கு அந்த முதுகில் 5 விரலில் பதிஞ்சிருக்கு. அப்புறம் அவன் என்னடா சொன்ன, எடுத்து கொத்தி வச்சுருமா இந்த மாதிரி சொன்னேன் இருக்கான். அடப்பா இந்த மாதிரி சொல்லலாமா சாமி, என்ன இல்லை என் மேலே கையில் அடிபட்டு இது மாதிரி ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு இருக்கான். இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது. பேச அது அந்த அம்பாள் ஆக்ட் பண்ணுற தெய்வம். ஸோ அந்த 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 அம்பாளுக்கு இந்த மேடவாக்கர் சுவாமிநாதன்றவர் வயசானவர். அவர் ஃபேமிலியில் போய் நான் முன்னாடி பேசியிருந்த விஷயத்து குருக்கள் நம்பரெல்லாம் காங்கேயன்ற அந்த குருக்களுடைய நம்பரெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படியே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி 9 புடவை அனுப்பியிருக்கார். நல்லா சுவாமிக்கு நல்ல வேஷ்டி புடவை நல்லா இன்றைக்கி ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி இன்றைக்கி அபிஷேகம்லாம் நடந்திருக்கு. யாரும் சுயமரா பார்வதி ஹோமம் வர பண்ணியிருந்தாலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஜோசியர் வந்து பண்ணியவா உறவுக்கார தான் போல இருக்கு. இன்றைக்கி எல்லாமே நடந்திருக்கு அந்த கோவிலில். அந்த அம்பாளை பார்த்தாலே பிரமிச்சு போய்ட்டு நீங்கள். இந்த 2 அம்பாள் சுவாமி 2 காமிக்கிற பாருங்க. இது பர்வதேஸ்வரர், மேற்கு பார்த்த சிவன். பர்வதேஸ்வரர் பேர், சிவன் பேர். மேற்கு நோக்கி இருக்கும். இந்த காமாட்சி அம்மன் வந்து பாருங்க, இன்னைக்கு நடந்த அபிஷேக ஆராதனையில் அம்பாளோட அலங்காரம். வெள்ளிக்கவசம்லாம் சாத்திருக்க. நல்ல பெரிய பெரிய அம்பாள். அதாவது உன்னை பெருசு பண்ணி காமிக்கிற பாருங்க. தத்ரூபம் பேசுகிற மாதிரியே இருக்கும். பாஷாங்குசத்தோட பரபயத்தோடு இருக்கா. படிசாரை கட்டிருக்க. அந்த எந்திரம் பாருங்க, காலடியில் இருக்கு, அம்பாள் காலடியில். இந்த எந்திரம் வந்து கங்காதர சிவாச்சாரியான்னு பரமாச்சாரியுடைய சிஷ்யர். நேர பரமாச்சாரியாரே அவருக்கு வந்து நிஷ்காமிய உபதேசம் பண்ணி அவரால் எழுதப்பட்ட அந்த எந்திரம் அது. எங்காத்துல கூட இந்த இதில் பேடில் பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி இருக்குது. இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி பரம திருப்தி ஆகிட்டு அவளுக்கு. ஆடி கடைசி வழியில் இந்த பேசுகிற தெய்வான காமாட்சி கிட்ட பண்ணி அவள் அனுகிரகம் வாங்கிட்டு இருக்கா. ஸோ இது இப்படியே பேசணும்னு நினச்சேன். நான் வெயிட் பண்ணி ஃபோட்டோ கிடைக்கவே இல்லை. இப்போ தான் எல்லாமே ஆஃப்டர் லஞ்ச் பிரேக் தான் இந்த பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு தான் ஃபோட்டோவே கிடைச்சிது. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஃபோட்டோ. தோ தி இன்சிடென்ட் ஹஸ் பின் ஆல்ரெடி ஷேர்டு சம்டைம் பேக். இந்த ஃபோட்டோவோட சொன்னால் தான் தெரியும். கட்டாயம் பார்க்க வேண்டியது. பெரியபாளையம் போகிறவா கட்டாயம் பார்த்துருவாங்க. ஊர் பேர் கொசவம்பேட்டை. அங்கே காமாட்சி உடனே பர்வதேஸ்வரர். அந்த சிவாச்சாரிய பேர் வந்து காங்கேயன் பேர். நான் அவருடைய நம்பரையும் சொல்கிறேன். யாருக்கு வேணுமோ அவள் கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக அபிஷேக அலங்காரம்லாம் பண்ணியிருக்கார் அவர். அவரோட ஃபோன் நம்பர் வந்து 9500-434-900. இதில் எந்த ஃபோன் வந்து கடைசியாக 9500-434-900.
அவருடைய இன்னொரு இது வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தனியாக இருக்கு அவருக்கு. இந்த மாமாவுக்கு அதே நம்பர் தான். ஸோ இந்த பர்வதேஸ்வரர் இந்த 2 பக்கமும் விநாயகர், முருகன் இருக்க, பாலசுப்ரமணியம் இருக்க, உள்ள இருக்க. அப்புறம் பெரிய பெரிய உருவம். காமாட்சி வந்து நின்ற கோலத்தில் வர அபயத்தோட பாஷாங்குசத்தோட காட்சி அளிக்கிறார். ரொம்ப அழகாக ரொம்ப திருப்தியாக பண்ணியிருக்கா அபிஷேகங்கள்லாம் இன்றைக்கி. ஸோ நேயரோட பகிர்ந்துக்கணும் ஆசைப்பட்டு இந்த டாப்பிக்கை நான் சொல்லியிருக்கேன். இது சத்தியமாக நடந்தது. ஒரு ரொம்ப 300-400 வருஷம்லாம் கிடையாது, லெஸ் தென் 100 இயர்ஸ்க்குள்ளே நடந்தது. அந்த சிவாச்சாரியார் பேர் குமாரசுவாமி சிவாச்சாரியார். பாருங்களேன், அப்படியே மூஞ்சி அடிப்பேன், கிளி கொஞ்சம் அப்படியே தத்ரூபமாக இருக்கும், நேராக பார்க்குற மாதிரியே இருக்கும். பாள் ஆடி வெள்ளியில் இந்த கொசவம்பேட்டை காமாட்சி தரிசனத்தோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.